இந்தியாவிலேயே முதன் முறையாக பொதுத்துறை நிறுவனமான NLC நெய்வேலி பழுப்பு நிறுவனத்தை தனியார் மயமாக்க முனைந்த மத்திய அரசை தடுத்து நிறுத்தி அந்நிறுவனத்தின் பங்குகளை தமிழக அரசுக்கு விற்பனை செய்திட மத்திய அரசை ஒப்புக்கொள்ள வைத்தார். புதுமைகள் படைக்கின்ற முதலமைச்சர் அம்மாவின் முன்னோடி சிந்தனைக்கும் துணிச்சலான முடிவுக்கும் ராஜதந்திர நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றியை பாராட்டி கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட தாந்தோணி ஒன்றியம், புலியூர் மற்றும் கிருஷ்ணராயபுரம் பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் MLA அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அம்மாவின் சாதனைகளை எடுத்து கூறினார். இதில் தாந்தோணி ஒன்றிய செயலாளர் பாஸ்கர், கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் PK முத்துசாமி, தொகுதி கழக இணை செயலாளர் வாமு மதியழகன், பழக்கடை ராஜா, தாந்தோணி ஒன்றிய பெருந்தலைவர் ராமலிங்கம், புலியூர் பேரூர் கழக செயலாளர் மயில்ராஜ், உப்பிடமங்கலம் பேரூர் கழக செயலாளர் மயில்ராஜ், கிருஷ்ணராயபுரம் பேரூர் கழக செயலாளர் தங்கதுரை மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெய்வேலி தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் நெய்வேலி தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு முடிவு கட்டி இன்னைக்கு அதுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நன்றி தெரிவிக்கின்ற வகையில் ஐயா இருந்தாங்க தமிழகத்துக்கு மீட்டு தந்த புரட்சித் தலைவி அம்மா, NLC தமிழகத்துக்கு மீட்டு தந்த புரட்சித் தலைவி அம்மா, NLC தமிழகத்துக்கு மீட்டு தந்த புரட்சித் தலைவி அம்மா.